நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கு ஜனவரி 8 விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. இடைக்கால உத்தரவு கோரிய மனு மீது ஜனவரி 8 விசாரணை நடைபெற இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஜனவரி 8 பதிலளிக்க நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நடிகை நயன்தாரா தனது திருமண ஆவண படத்துக்கு நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக புகார் கூறப்பட்டது. இந்த அனுமதியின்றி காட்சிகளை பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நயன்தாராவுக்கு தனுஷ் தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்து நடிகை நயன்தாரா வெளியிட்ட அறிக்கை பெரிய திரையுலகம் மட்டுமல்லாமல் பல தரப்பினரும் பெரிய அதிர்வர்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் நடிகை நயன்தாராவுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்டு நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து இந்த காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் காட்சிகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் ஒண்டர் பார் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு தொடர்பாக பதில் மனுவை தாக்கல் செய்யும்படி நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பதில் மனுக்களுக்கு தனுஷ் தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கில் இடைக்கால தடை கோரக்கூடிய அந்த மனு மீது ஜனவரி 8 இறுதி விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.